இன்றைய நாளின் விவாதத்தை ஒருங்கிணைக்கும் முதன்மை செய்திகளை முதலில் பார்த்து விடலாம். மறைமுக தாக்குதல் மர்மம். திமுக vs தாவேகா. ஊருக்கு புதிதாக சர்க்கஸ் வந்தால் கூட்டம் கூடத்தான் செய்யும் என விஜயை மறைமுகமாக விமர்சித்த உதயநிதி. கண்காட்சி செட்களுடன் ஒப்பிட்டு வெறும் அட்டை என விஜய் பெயரை குறிப்பிடாமல் சாடிய துணை முதலமைச்சர். திமுகவின் வரலாறு தெரியாத சில அறிவெளிகள் முதலமைச்சராகி விடலாம் என பகல் கனவு காணுவதாக முதல்வர் மு.க. ஸ்டாலின் காட்டம். எரிமலையாகும் எதிர்ப்பு. திமுக வெர்சஸ் தாவேகா. திமுகவின் அறிவு திருவிழாவை தாவேகா மீதான அவதூறு திருவிழா என குற்றம் சாட்டும் விஜய். கொள்கைவாதிகளாக காட்டிக்கொள்ள மண் மொழி மானம் என சம்பிரதாய சங்கை முழங்குவதாகவும் விஜய் ஆவேசம். திமுகவின் பெயரையே சொல்லாமல் விஜயின் மறைமுக தாக்குதலின் மர்மம் என்ன? யார் யாரை அடிக்கிறாங்கன்னே தெரியாம ஒரு கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க திமுகவும் தாவேகாவும். மறைமுகமாக இவர்கள் ஏன் பேசிக்கொள்கிறார்கள் அப்படிங்கிற கேள்வி ஆர்டிஎக்ஸ்க்கு எழுந்துகிட்டே இருக்கு. இந்த மறைமுக தாக்குதலின் மர்மம் என்ன? திமுக vs தாவேகா. நம்ம ராப் என்ன சொல்லுதுங்கிறத பார்க்கலாம். 2026 போட்டியே திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் என்று விஜய் அறிவித்ததிலிருந்தே இரு கட்சிகளுக்கு இடையிலான விமர்சனங்கள் சூடுபிடிக்க தொடங்கியிருக்கிறது. ஆனால் திமுக தரப்பில் யாருமே விஜயையோ அவரது கட்சியையோ பெயர் சொல்லாமல் மறைமுகமாகவே குற்றம் சாட்டுகிறார்கள். திமுக நடத்திய அறிவு திருவிழாவில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் விஜய் கட்சி வெறும் அட்டை கட்சி என்றும் திருவிழாக்களில் போடப்படும் அட்டை தாஜ்மஹால் ஈஃபில் டவரோடு ஒப்பிட்டு தனக்கே உரிய கிண்டல் துணியில் பேசியிருந்தார். முதல்வர் ஸ்டாலின் திமுகவின் வரலாறு தெரியாத அறிவிலிகள் முதல்வராகி விடலாம் என்ற பகல் கனவில் இருப்பதாக விமர்சித்திருந்தார். இதற்கான பதிலை வழக்கம் போல விஜய் 2 நாட்கள் கழித்து அறிக்கை வெளியிட்டு அறிவு திருவிழா அல்ல, தாவேகாவை அவதூறு செய்யும் விழா என ஆவேசம் காட்டியிருக்கிறார். தொடக்கத்திலிருந்து திமுகவை நேரடியாக விமர்சித்து வந்த விஜய் திடீரென திமுகவின் விமர்சன பாணியையே பின்பற்றும் பின்னணி மற்றும் இரு கட்சிகளும் மறைமுகமாக தாக்கிக் கொள்வதன் மர்மத்தை விவாதத்தின் மூலம் விளக்க முயற்சிக்கிறது ஆர்டிஎக்ஸ்.